A very good morning students. Today in this video section we are going to see about 7th standard science subject chemistry unit 3 matter around us. Okay, part 1 video you will see about define matter, define atom and define molecule, and see part 2 video we will see about classification of matter. Now today we are going to see about part 3 video, that means symbol of an element, chemical formula, atomicity. These topics we are going to discuss about in today's sections. Okay, let's see the symbol of an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. ஸோ சிம்பிளை அது வந்து ஒரு அப்ரிவேஷன்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம சொல்கிறது. ஓகே, ஆர் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன், இன்னும் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறது. அப்ரிவேஷன்ஸ்னால் அதை ஷார்ட் பண்ணி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எ சிம்பிள் இஸ் அன் அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஷார்ட் representation of a chemical element. Okay, and see there is a unique symbol for each element. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் சிம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் உங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் 12னால் அது உங்களோட ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அந்த கிளாஸில் வேறு யாருக்கும் 12 வராது. ஸோ அது மாதிரி ஒரு யூனிக் சிம்பிள் ஃபார் ஆன் each element. Okay, it represent one atom of the element. ஸோ ஒரு ஆட்டம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு யூனிக் சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் see the symbol is usually derived from the name of the element, which is either in English or Latin. ஸோ அந்த எலிமெண்ட்டோட சிம்பிள்ஸு டிரைவ்டு எப்படி பண்ணுவோன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் எய்தர் இன் இங்கிலீஷாக இருக்கலாம் ஆர் லாட்டின் வேர்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த எலமெண்ட் நேம் வந்து இங்கிலீஷில் இல்லை லாட்டின் வேர்டு எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, and these symbols are allocated by the International Union of Pure and Applied Chemistry, அதாவது IUPAC. ஸோ இவங்க தான் வந்து இந்த சிம்பிள்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேபில் ஒரு எலமெண்ட் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இதை வந்து இவங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். ஸோ இவங்க ஒத்துக்கிட்டு அந்த ஓகே அப்படின்னு சொன்னால் தான் அது நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, தட் மீன்ஸ் IUPAC. ஓகே, Dalton was the first scientist to use the symbols for element. ஸோ ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் யார் வந்து எலமெண்ட்டுக்கு சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்ததுன்னா நம்ம டால்டன் சயின்டிஸ்ட் அவர் தான். ஓகேவா? Next, Berzelius suggested that the symbols of element be made from 1 or 2 letters of the name of the element. ஸோ அந்த எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் வந்து இருக்கிறது தான் என்னது சிம்பிள்ஸ் ஃபார் எலமெண்ட், அதோட சிம்பிள்ஸ் ஃபார் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இந்த இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து அதோட சிம்பிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி சிம்பிள்ஸ் ஃபார் சம் எலமெண்ட்ஸ் அஸ் ப்ரொப்போஸ்டு பை டால்டன். ஸோ டால்டனுங்கிற சயின்டிஸ்ட் வந்து சம் சிம்பிள்ஸ் வச்சுருக்காருல, அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணார் சிம்பிள்ஸ், எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸு. ஸோ அவர் எப்படி இது பண்ணியிருக்காருனா, ஒரு சர்க்கிளில் மிடில் டாட் வச்சு சொன்னால் அது ஹைட்ரஜன். ஒரு நம்ம டிரைவிங் காரோட அந்த ட்ரைவ் பண்ணுற இது இருக்கும்ல, அது மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ். சி போட்டிருந்தா ஒரு சர்க்கிள்குள்ளே சி போட்டிருந்தா காப்பர், ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு ஒரு கிளாக் மாதிரி இருந்து அது வந்து கோல்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு சொன்னது யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுன்னு கேட்டால் டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். இந்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நவ டேஸில் வந்து நமக்கு ஒத்து வரல. ஸோ அதனால தான் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க புதுசாக. ஓகேவா? லெட்ஸ் see the symbols. ஸோ எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பை சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ். ஸோ எலமெண்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல சிம்பிள் வச்சு. ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் வச்சு பேஸ் பண்ணி இதோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். எலமெண்ட்டு அதோட சிம்பிள்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைட்ரஜன் அப்படின்னா ஹெச், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச். ஸோ அதனால் ஹெச் போட்டுக்கோ. ஓகே, ஃப்ளூரின் எஃப், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆக்சிஜன் ஓ, கார்பன் சி, பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், பொட்டாசியம் கே, யுரேனியம் யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொட்டாசியம் ஏன் கே போட்டிருக்கு அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ். சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே,
Next, let's see when there is more than one element that begins with the same letter, their symbols take two letters. அதாவது வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது சிசிஏ இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் என்ன பண்ணுவோம், செகண்ட் லெட்டர் அது தேர்ட் லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். The first letter is capitalized while the second letter has to லோவர் கேஸ். அதான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் எழுதுவோம், செகண்ட் லெட்டர் எப்போதும் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுவோம். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிம்பிள்ஸ் ஆஃப் டூ லெட்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுகிற எலமெண்ட்ஸ் நேம்லாம் பார்ப்போம். எலமெண்ட்ஸு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அலுமினியம் அதோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஏஎல், ஆர்கான் ஏஆர், ஆர்சனிக் ஏஎஸ், பேரியம் பிஏ, நிக்கல் என்ஐ, புரோமின் பிஆர். அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமியம் சிஆர். ஏன் இங்கே குரோமியம் சிஆர் போடுறோம், ஏற்கனவே கார்பனுக்கு ஃபஸ்ட் லெட்டர் சி பார்த்துட்டோம், இப்போ செகண்ட் லெட்டரோட நம்ம சேர்க்குறோம். ஸோ சிஹெச் இது பண்ணாமல் அதோட சி ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ குரோமியம் சிஆர், கோபால்ட் சிஓ, ஹீலியம் ஹெச்ஏ, மெக்னீசியம் எம்ஜி. ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். ஓகே, கால்சியம் சிஏ, குளோரின் சிஎல். ஸோ குளோரினுக்கும் சிஹெச் வருது, குரோமியமுக்கு சிஹெச் வருது. ஸோ ரெண்டு சிஹெச் வரதுனால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் நம்மளால் சேர்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டரை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை எ சிம்பிள்ஸ் ஆஃப் டூ லெட்டர்ஸ். So next let us see the symbols for some elements are derived from their Latin names. ஸோ சில லாட்டின் நேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அது என்னென்ன எலமெண்ட்டுக்கு லாட்டின் நேம் வந்து வேர்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the symbols for gold is AU after it is Latin name ஆரம். ஸோ அதோட லாட்டின் நேம் வந்து ஆரம். ஸோ அதை தான் நம்ம சிம்பிளுக்கு வந்து கோல்டுக்கு வந்து சிம்பிளாக ஏயுன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ கோல்டுக்கு வந்து ஜி அப்படின்னு தானே வரணும். ஸோ கோல்டுக்கான நம்ம லாட்டின் வேர்டை யூஸ் பண்ணுறதுனால ஏயு அப்படிங்கிற சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எலமெண்ட்டு கொடுத்துருக்காங்க, லாட்டின் நேம் அதோட சிம்பிள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ வில் சி காப்பர். காப்பரோட லாட்டின் நேம் குப்ரம். ஸோ சிம்பிள் வந்து சியு. லெட்டுக்கு வந்து ப்ளம்பம்னு சொல்கிறோம், அதோட சிம்பிள் வந்து பிபி. ஓகே, பொட்டாசியம் கேலியம் அதோட லாட்டின் நேம். ஸோ அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கே. ஸோ இப்போ பொட்டாசியம்க்கு கே வந்துச்சுன்னு தெரியுதா. அயன் ஃபெர்ரம். ஸோ ஃபெர்ரம்னால எஃப்இ போடுறோம். ஓகே, அயனுக்கு வந்து சிம்பிள் இஸ் எஃப்இ. அண்ட் மெர்க்குரிக்கு வந்து ஹைராஜிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் மெர்க்குரிக்கு ஹெச்ஜி அதோட சிம்பிள். ஓகே, ஸோ இது ஒரு லாட்டின் வேர்டு. ஓகே, சோடியம் அதுக்கு வந்து நேட்ரியம் அதோட லாட்டின் வேர்டு. ஸோ சிம்பிள் சோடியம் வந்து என்ஏ சொல்கிறோம். ஸோ இந்த இதுகளுக்கெலாம் மட்டும்தான் இந்த எலமெண்ட்க்கு மட்டும்தான் நமக்கு லாட்டின் நேம் வச்சு அதோட சிம்பிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகே, so next let us see, do you know? In the beginning, the names of elements were derived from the name of the place where they were found for the first time. ஸோ ஓகே, சில எலமெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அது எந்த பிளேஸில் வந்து உருவாச்சோ அந்த பிளேஸஸே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த நேம் காப்பர் வாஸ் டேக்கன் பை குப்ரஸ். ஸோ குப்ரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இந்த காப்பரை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு வந்து சியு அப்படின்னு சொல்லி சியு அப்படிங்கிற அதோட நேம் சிம்பிள்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, சம் நேம்ஸ் வர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். ஸோ ஒரு கலரை வச்சு அதோட எலமெண்ட்டோட நேமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் எல்லோ. ஸோ கோல்டுனாலே நம்ம அது என்ன கலரில் இருக்கும், அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் வந்து எல்லோவான். ஸோ நவடேஸ் ஐயூபிஎஸ்சினா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அப்ரூவ்ஸ் நேம் ஆஃப் எலமெண்ட். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த எலமெண்ட்டுக்கு நேம் வைக்கிறத இது கரெக்டாக இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து அந்த நேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, மெனி ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆர் த நேம் இன் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ சிம்பிள்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் அஸ் அ கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம், அப்பர் கேஸ் ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸை தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுவோம். ஓகே, அந்த செகண்ட் லெட்டர்ஸ் அஸ் ஏ ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸு, செகண்ட் லெட்டர் லோவர் கேஸ் சின்னதாக ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுவோம். ஸோ இதுதான் சிம்பிள்ஸை நம்ம எழுதுகிற ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ ஷுட் பி ரைட் இன் capital letters and second letter you should be write in small letters. Okay, next let us see chemical formula. So chemical formula na என்னன்னு பார்ப்போம். definition,
A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. ஸோ ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். அது ஒன் மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட்டாக இருக்கலாம் ஆர் அ காம்பவுண்டாகவும் இருக்கலாம். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் இன் ஈச் எலமெண்ட். ஸோ அந்த மாலிகுல்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலே. Again, one more time I will repeat. Define chemical formulae. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides information about the element present in the molecule and the number of atoms of each element. Okay. For example, chemical symbol of oxygen O. Okay, so chemical symbol of oxygen O ன்னு தான் சொல்லுவோம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் அப்படின்னு கேட்டால் அந்த கண்டிப்பாக அந்த ஆக்சிஜன் மாலிகூலில் அதாவது 2 ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, O2 அதாவது O2 ஆக்சிஜன் வந்து 2 ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் மாலிகூல் 2 இருக்கும். ஸோ அதனால தான் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் இஸ் O2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர். ஆல்ரெடி யூ நோ தட் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2O. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, த ஸ்மால் நம்பர் beside the H symbol is called subscript. Okay, it tells the number of atoms the element present in the molecule. So எவ்வளோ number of atoms வந்து present பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Hence there are 2 hydrogen atoms in water molecule. 2 hydrogen atoms present ஆயிருக்கு. Okay, next when there is number of beside oxygen symbol, it means there is only one atoms of the element present in the molecule. Hence there is a one oxygen atom in the water molecule. So 2 hydrogen atoms ஒரு oxygen atoms present இருக்கிறது தான் water molecule. Okay, next let us see example for some compounds. Okay, here are some examples of chemical formula. So இங்கே வந்து சில chemicals formula ஓட நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ வில் see about sodium chloride. நம்மளோட வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற காமன் சால்ட். ஓகே, காமன் சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்ன? சோடியம் குளோரைடு. ஸோ அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா Naங்கிறது ரெப்ரசன்ட் பை சோடியம், Clங்கிறது is represented by chlorine. Okay, so NaCl, 1 atom of sodium and 1 atom of chlorine. So ரெண்டும் present ஆகி தான் நமக்கு ஒரு chemical formula கிடைக்குது. Okay, next see ammonia, NH3, 1 atom of nitrogen and 3 atoms of hydrogen. Okay, next let us see glucose. So glucose oda chemical formula C6H12O6. Okay, C is represented as carbon and H is represented by hydrogen and O is represented by oxygen. So 6 carbon atoms, 12 hydrogen atoms, 6 oxygen atoms. So இதெல்லாம் சேர்ந்தது தான் chemical formula for glucose, C6H12O6. So next let us see common compounds and their chemical formula. Okay, example of compounds. So compounds சேர்ந்ததெல்லாம் இங்கே சில examples கொடுத்துருக்காங்க. Okay, example for formulas for compounds. Example of name of the common compound. என்ன காமனாக அந்த compound நேம் சொல்லுவோம் அப்படின்னு. H2O water. Okay, so chemical formula for waterக்கு வந்து H2Oன்னு சொல்லுவோம். Okay, glucose already you know that C6H12O6. common salt sodium chloride அதாவது chemical formula NaCl. ethanol C2H6O. ammonia NH3. okay, sulfuric acid H2SO4. methane CH4. sucrose C12H22O11. okay, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்முலாஸ் ஃபார் காம்பவுண்ட். ஓகேவா, ஸோ இங்கே காமனாக காம்பவுண்டு நேம் கொடுத்துருக்காங்க, அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark கொஸ்டின்ஸ். ஓகே, so next let us see atomicity. Define atomicity. Atomicity is the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. So atomicity-னா என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல். ஒரு மாலிகுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆர் ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், atomicityன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ஸோ ஒன் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் exit as a diatomic molecule which means that a molecule of oxygen contains 2 atoms, hence its atomicity is 2. ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு மாலிகுல் எழுத சொன்னால் நீ O2 தான் போடுவேன்.
ஸோ அந்த O2 ரெப்ரசன்ட் பண்ணுறதுல அதுதான் அட்டாமிசிட்டி. ஓகே, ஸோ அட்டாமிசிட்டி இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் அ ஒன் மாலிகுல் ஆர் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. O + O O2. ஆக்சிஜன் ஆட்டம் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜன் மாலிகுல். ஓகே, ஸோ இங்கே வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மாலிகுல்ஸ் அட்டாமிசிட்டி நேம் பாஸ்பரஸ் P4ன்னு போடுவோம். ஸோ இப்போ இதை அட்டாமிசிட்டி கேட்டாலே உங்களுக்கே தெரியும் என்ன நம்பர் போட்டிருக்கோம், 4 போட்டிருக்கோம். ஸோ அப்போ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 4. சல்ஃபர் S8. ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ ஃபார் சல்ஃபர் 8. ஓகேவா, ஸோ பாஸ்பரஸ் P4 போட்டிருக்கோம், அதனால் அட்டாமிசிட்டி 4. சல்ஃபர் S8 போட்டிருக்கோம், ஸோ அதனால் அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 8. ஓகே, நெக்ஸ்ட் let us see for molecule containing more than one type of atoms simply count the number of each atoms. ஸோ இதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a molecule of sulfuric acid. sulfuric acidோட கெமிக்கல் ஃபார்முலா இஸ் H2SO4 consist of எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ ஹச்சு கீழே என்ன நம்பர் பர்சன்ட்டாக இருக்குது, 2. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் சல்ஃபர் வந்து ஒரே ஒரு சல்ஃபர் தான், அங்கே எதுவும் நம்பர்ஸ் வந்து இல்லை. ஓகேவா, ஸோ 1 சல்ஃபர் ஆட்டம் அண்ட் யூ கன்சிஸ்ட் ஹவு மெனி ஆக்சிஜன் மாலிகுல்ஸ், 4. ஓகேவா, ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஹென்ஸ் இட் இஸ் atomicity is 2 + 1 + 4 is equal to 7. 7 is the atomicity value for sulfuric acid. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மாலிகுலுக்கு கொடுத்துருக்காங்க. 1 molecule of water H2O contains 2 hydrogen atom, 1 oxygen atoms. So hence it is atomicity value 2 + 1 is equal to 3. 3 is a atomicity value for water molecule. Okay, so elements with atomicity 2 இதுக்கெல்லாம் 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி சில எலமெண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த அட்டாமிசிட்டிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்டாமிசிட்டி வேல்யூ மாறவே மாறாது, 2 தான். ஓகேவா, ஸோ F2 தான் எழுதுவோம், H2 தான் எழுதுவோம், O2 தான் எழுதுவோம், N2 தான் எழுதுவோம். ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 2 ஃபார் தீஸ் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see some kind of elements கொடுத்துருக்காங்க அதோட அட்டாமிசிட்டி வேல்யூவோட. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எலமெண்ட் நேமு, செகண்ட் வந்து அட்டாமிசிட்டி. ஹைட்ரஜன் H2ன்னு எழுதுவோம், ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 2. ஹீலியம், நியான் இதுக்கெலாம் 1 தான் வரும். ஹீலியம் வந்து ஒன்றே தான், அப்போ அட்டாமிசிட்டி 1. லித்தியம் 1, நைட்ரஜன் N2ன்னு போடுவீங்க, ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 2. ஆக்சிஜன் O2 போடுவோம், ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 2. அதாவது ஃபெர்ரஸ் அயன். ஓகேவா, அயனுக்கு வந்து F2 தான் போடுவோம். ஓகே, ஸோ Fe2 போடுவோம், ஸோ F2. நியான் 1, சோடியம் 1, பாஸ்பரஸ் 4. ஸோ இப்போ தானே பார்த்தோம் P4 பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அதனால் அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 4. சல்ஃபர் S8ன்னு சொன்னேன், ஸோ அட்டாமிசிட்டி வேல்யூ இஸ் 8. ஓகே, ஸோ தீஸ் கொஸ்டின் ஆல்சோ வில் பி ஆஸ்கிங் 1 more questions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see elements in human body. ஸோ நம்ம ஹியூமன் பாடியிலே பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி 99% ஆஃப் த மாஸ் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து 99% வந்து மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரிய தேவையில்ல, பட் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அதர் 1% இருக்குல்ல, அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனதர் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீஷியம். ஸோ இந்த அந்த 1%ல் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஹியூமன் பாடியிலையும் 6 chemical elements 99% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see நம்ம எலமெண்ட்ஸ் இன் ஏரில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எலமெண்ட்ஸ் இன் ஏர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஆல்ரெடி யூ நோ தட் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஏர் இஸ் ஏ மிக்சர். ஓகே, அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மேக்கப் 99% ஆஃப் த ஏர். மோஸ்ட்லி 99% என்ன இருக்குது, நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் தான் ஏரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட் இன் த ஏர். ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா?
முடியாது. ஸோ த ரெஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்கான் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அதர் கேஸஸ் சச்சஸ் நியான், ஹீலியம் அண்ட் மீத்தேன் ஆர் ப்ரெசென்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட பர்சன்டேஜ் லெவல் தான் நமக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78%, ஆக்சிஜன் 21%. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 99% வரும். அதர் அந்த 1% என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு 0.4%, அதர் கேஸஸ் மோஸ்ட்லி ஆர்கான் என்ன இருக்குது? 0.96%. ஸோ இதுதான் வந்து எலமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்க என்னென்ன எலமெண்ட்ஸ் நேமு எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர் சி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். ஸோ இதை ஒரு சாலிடோ இல்லை லிக்யூடோ இல்லை கேஸஸ் ஸ்டேட்டோ நம்ம ஹீட் பண்ணும்போது அங்கே என்ன உண்டாகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வாட் ஹேப்பன் டு மேட்டர் டியூரிங் ஹீட்டிங்? ஸோ மேட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்குது, சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸியஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது என்னன்னு தான் இப்போ பார்ப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் அ எக்ஸ்பான்ஷன். கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, when solid is heated the particles gain energy and vibrate vigorously. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி யூ நோ தட் டைட்லி பேக்டு. ஸோ அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கும். அதனால் எப்படி இருக்குன்னா அதோட நிறைய எனர்ஜியை கெயின் பண்ணி vibrate vigorously. The particles move slightly further apart from one another. ஸோ ஈஸியாக என்ன ஆகும்? ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து அனதர் பார்ட்டிக்கலுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து மூவ் ஆகும். ஏன்னா டைட்லி பேக்டு, பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வைப்ரேட் ஆகும். ஓகே, this causes the volume of matter to increase. This process is called expansion. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். தீஸ் காசஸ் வால்யூம் ஆஃப் மேட்டர் டு இன்க்ரீஸ். அதோட வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். சாலிடில் வந்து இது நல்லாவே நமக்கு தெரியும். ஓகேவா? Next let us see the volume increase due to the greater distance between the particles. ஸோ greater distance உள்ள particlesல the volume கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். But the size of the particles remain in same size. அதோட சைஸ் வந்து என்ன ஆகாது? எந்த சேஞ்சஸுமே ஆகாது. During heating of expansion the mass of the matter does not change. ஓகே, இங்கே see the diagram. இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லாக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெயிட் பார்க்குறாங்க, இன்னொரு லாக் வந்து நார்மலாக ஹீட் பண்ணாமல் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து வால்யூம் மட்டும்தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதோட சைஸ் அண்டு மாஸ் வந்து என்ன ஆகலை? இன்க்ரீஸ் ஆகலை. சைஸ் வந்து அதே சைஸில் தான் இருக்கும். அதோட மாஸ், அதோட வெயிட் வந்து எப்படி ஹீட் பண்ணாததுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுதான் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாஸ் அண்ட் சைஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. வால்யூம் ஒன்லி வில் பி சேஞ்சஸ். ஓகே, த வால்யூம் இன்க்ரீசஸ் டியூ டு த கிரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see the change in the state of matter occur during melting, boiling and freezing and condensations. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். இப்போ மெல்ட்டிங்னாலே நம்ம எடுத்தால் ஐஸ் க்யூப் தான் நம்ம மைண்டில் வரும். ஓகே, ஐஸ் க்யூப் இஸ் ஏ சாலிட் ஸ்டேட். ஓகே, ஸோ அதை எடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? கண்டிப்பாக மெல்ட் ஆகும். ஸோ இல்லை ஹீட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக மெல்ட் ஆகி நமக்கு என்ன ஸ்டேட் கிடைக்கும்? லிக்யூட் ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த லிக்யூட் ஃபார்மை ஃபர்தராக நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண பிறகு கண்டிப்பாக அது என்னாகும்? எவாப்ரேஷன், கேஸியஸ் ஃபார்முக்கு ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகே, ஸோ ஐஸ் வில் பி ஹீட்டட் to become a வாட்டர் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது இட் வில் பி எவாப்ரேட். ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அக்கரிங் டியூரிங் என்ன ஆகுது? மெல்ட்டிங், பாயிலிங் அண்ட் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see சாலிட், லிக்யூட், கேஸியஸ் ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when solid is heated the particles gain energy and vibrate more vigorously. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸை நம்ம ஹீட் பண்ணோன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய எனர்ஜியை கெயின் பண்ணும். ஏன்னா டைட்லி பேக்டு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கனால ஈஸியாக வைப்ரேட் ஆகும். ஓகே, அண்ட் வைப்ரேட் மோர் vigorously. liquid melting occur when the melting
பாயிண்ட் இஸ் ரீச்டு. ஸோ நம்ம ஃபர்தராக இன்னும் ஹீட் பண்ண அந்த லிக்விட் வந்து ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட், அந்த சாலிட் ஐட்டம் வந்து ஒரு அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுது. த சாலிட் சேஞ்ச் இன்டு லிக்விட் ஸ்டேட்டு. கண்டிப்பாக அந்த சாலிட் என்ன ஆகும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, when a liquid is heated the particles gain energy. அதுக்கப்புறம் லிக்விட் வந்து அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண பிறகு நல்லா ஹீட் பண்ண பிறகு இன்னும் கெயின் எனர்ஜி ஆகும் அண்டு வைப்ரேட் மோர் விகரஸ்லி. திருப்பி இது நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அது என்ன ஆகும், கேசியஸ் ஃபார்முக்கு. பாய்லிங் அக்கர் வென் த பாய்லிங் பாயிண்ட் இஸ், பாய்லிங் பாயிண்ட் இப்போ 100 டிகிரி பாய்லிங் பாயிண்ட்னா அந்த 100 டிகிரி அது ரீச் ஆன பிறகு கண்டிப்பாக அது என்ன ஆகும், எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பாய்லிங் அக்கர் வென் த பாய்லிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு த லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேசியஸ் ஸ்டேட். கண்டிப்பாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சாலிட் எடுத்துட்டோன்னா சாலிட் வந்து டைரெக்டாக வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். சாம்பர் இருக்குது, அந்த சாம்பர் என்ன பண்ணுது, சூடம், கற்பூரம் அது சொல்கிறோம்ல, அது ஒரு சாலிட் கண்டென்ட். கொஞ்சம் நேரம் நம்ம அட்மாஸ்பியரில் வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும், டேரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு, லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமலே கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். தட் இஸ் கால்ட் அஸ் எ சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் ஆகும். திருப்பி அந்த கேசியஸை நம்ம என்னென்னா டெபாசிட் பண்ணோன்னா நமக்கு சாலிட் கண்டென்ட்டு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி சாலிடை வந்து நல்லா மெல்ட் பண்ணோன்னா நமக்கு லிக்விட் கிடைக்கும். திருப்பி அந்த லிக்விட் ஐட்டமை நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா நமக்கு சாலிட் ஐட்டம் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ லிக்விடை பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் பண்ணோம்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு நல்லா லிக்விட் ஐட்டமை நல்லா ஹீட் பண்ண எவாப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு போய் கேசியஸ் ஃபார்ம் போயிடும். அந்த கேசியஸை வந்து கண்டென்சேஷன் பண்ணோன்னா திருப்பி நமக்கு லிக்விட் ஐட்டம் கிடச்சிரும். ஸோ மாற்றி சாலிடை லிக்விட் ஆக்கலாம், லிக்விடை கேஸஸ் ஆகலாம், திருப்பி கேஸஸை சாலிட் ஆக்கலாம், சாலிட் இந்த மாதிரியே சேஞ்சஸ் மாற்றி எல்லாம் பண்ணும். ஸோ அதுக்கு என்னென்ன நேம்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see do you know. ஸோ டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு டு ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃப்ளோட், எப்படி வந்து ஹாட் ஏர் பலூன் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when air inside the hot air balloon is heated with the burner. ஸோ அந்த இன்சைட் த ஏரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறோம். இட் எக்ஸ்பான்ஸ். கண்டிப்பாக என்ன ஆகும், அதில் உள்ள ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி கெயின் ஆகி கண்டிப்பாக வைப்ரேட் விக்ரஸ்லி ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, த எக்ஸ்பான்ஷன் காசஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஏர் இன்சைட் த பலூன் டு டிக்ரீசஸ். ஸோ அதுக்குள்ளே ஏர் வந்து என்ன ஆகும், அதோட டென்சிட்டி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஹென்ஸ் த ஏர் இன்சைட் த பலூன் ஹேஸ் அ லோவர் டென்சிட்டி தென் த ஏர் அவுட்சைட் ஆஃப் த பலூன். ஸோ வெளியில் உள்ள ஏரை கம்பேர் பண்ணுறப்போ உள்ள ஏரோட டென்சிட்டி கண்டிப்பாக குறையும். ஓகே, ஸோ அப்போ வெளியில் டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் டென்சிட்டி அலோஸ் த ஹாட் ஏர் பலூன் வில் பி ஃப்ளோட். ஸோ அதனால தான் ஹாட் ஏர் பலூன் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்திங்கன்னா வாட்டரோட டென்சிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஆயிலுக்கு கம்மி தான். ஸோ அதனால் ஆயில் என்ன ஆகுது, வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது. ஓகே, ஸோ அது மாதிரி தான் எதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது கண்டிப்பாக ஃப்ளோட் ஆகும். வெளியில் உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கனால, அந்த ஹாட் ஏர் பலூனுக்குள்ள உள்ள டென்சிட்டி கம்மியாக இருக்கனால, இதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அது இதில் என்ன ஆகுது, அந்த ஹாட் ஏர் பலூன் வில் பி ஃப்ளோட் இன் த அட்மாஸ்பியர். ஓகேவா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன் இஸ் completed. Okay, I will send you for book back answers. Thank you students.